பேங்க் தேசியமயமாக்கல், அதாவது பேங்க் நேஷனலைசேஷன். இது நம்ம நாட்டோட நிதி அமைப்பையே தலைகீழா மாத்துன ஒரு துணிச்சலான மூவ். அத பத்தி தான் விரிவா பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு முடிவு ஒரே ராத்திரியில 1 பில்லியன் மக்களோட பேங்கிங் பழக்கத்தையே மாத்துச்சுன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். அந்த முடிவு ஏன் எடுக்கப்பட்டது, அதுக்கு பின்னாடி இருந்த அரசியல் என்ன, பொருளாதாரம் என்ன? வாங்க இந்த வரலாற்று பயணத்தை நாம ஒன்னா சேர்ந்து தொடங்குவோம். சுதந்திரம் கிடைச்ச புதுசுல இந்தியாவோட பேங்கிங் சிஸ்டம் நம்மள மாதிரி சாதாரண மக்களுக்காக இல்லவே இல்லைங்க. அது ஒரு குறிப்பிட்ட சிலருக்காக மட்டுமே வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு. அப்போ பேங்க்லாம் யாருக்கு சேவை செஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குரூப் தான். பெரிய பெரிய பிசினஸ்மேன், ஜமீன்தார்கள், நகரத்துல இருக்கிற வியாபாரிகள், இவங்களுக்கு மட்டும்தான். விவசாய மாதிரி முக்கியமான துறைக்கு மொத்த பேங்க் கடன்கள்ல வெறும் 2% கம்மியா தான் போச்சு. இதனால நாட்டுல பெரும்பான்மையா இருந்த கிராமப்புற மக்கள் கந்து வட்டிக்காரங்க கிட்ட அதிக வட்டிக்கு கடன் வாங்கி ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. சரி, இந்த நிலைமையை மாத்தணும்ல. அதனால அரசாங்கம் எடுப்பிலேயே பெரிய முடிவு எடுக்கல. முதல்ல சின்னதா சில ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க. ஒரு டெஸ்டிங் மாதிரி வரப்போற பெரிய மாற்றத்துக்கான ஒரு முன்னோட்டமா இது இருந்துச்சு. வரப்போற பெரிய மாற்றத்துக்கான அஸ்திவாரம் அப்பவே போடப்பட்டுருச்சு. 1949ல நம்மளோட சென்ட்ரல் பேங்கான ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை தேசியமயமாக்குனாங்க. அப்புறம் 1955ல அப்போதைய மிகப்பெரிய வங்கியான இம்பீரியல் பேங்கை தேசியமயமாக்கி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவா, அதாவது SBIயா மாத்துனாங்க. இதெல்லாமே வரப்போற ஒரு பிரம்மாண்டமான மாற்றத்துக்கான ஆரம்பகட்ட படிகள் தான். இப்போதான் நாம கதைக்குள்ளேயே ரொம்ப முக்கியமான ஒரு டிராமாட்டிக்கான கட்டத்துக்கு வரோம். பிரதமர் இந்திரா காந்தியோட அந்த திடீர் முடிவு இந்திய வரலாற்றோட போக்கிய மாத்தி அமைச்சது. அந்த தேதியை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜூலை 19, 1969. அன்னைக்கு ராத்திரி தான் இந்தியாவோட பொருளாதார சரித்திரமே ஒரு புது திசையில பயணிக்க ஆரம்பிச்சது. ஒரே ராத்திரி, ஒரே ஒரு முடிவுல 14 பெரிய கமர்ஷியல் பேங்க்ஸ் தேசியமயமாக்கப்பட்டது. ஆமாங்க, 14. இந்த லிஸ்ட்டை பாருங்களேன். சென்ட்ரல் பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்க். இன்னைக்கு இந்தியாவோட பேங்கிங் சிஸ்டத்தோட தூண்களா இருக்கிற இந்த பெரிய வங்கிகள் எல்லாமே ஒரே ராத்திரியில அரசாங்க கட்டுப்பாட்டுக்கு கீழே வந்துச்சு. இது எவ்வளோ பெரிய ஒரு மூவ்னு யோசிச்சு பாருங்க. சரி, எதுக்காக இந்த முடிவு? இதுக்கு பின்னாடி 2 முக்கியமான காரணங்கள் இருந்துச்சு. ஒன்னு முழுக்க அரசியல், கட்சிக்குள்ள இருந்த போட்டிகளை சமாளிச்சு தன் அதிகாரத்தை நிலைநிறுத்துக்கிறதுக்காக. இன்னொன்னு பொருளாதாரம் மற்றும் சமூகம் சார்ந்தது. அதாவது விவசாய மாதிரி துறைகளுக்கு கடன் கொடுக்கறது, கிராமங்களுக்கு பேங்கிங்க கொண்டு போறது. இது 2ம் கலந்த ஒரு கலவையை தான் அந்த முடிவு. ஆனா கதை இதோட முடியல. இந்திரா காந்தியோட இந்த துணிச்சலான மூவ் ஒரு பெரிய சட்ட போராட்டத்துக்கும் அரசியல் சண்டைக்கும் வழிவகுத்துச்சு. பேங்கிங் சிஸ்டம் மொத்தமா மாறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய மோதலே நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் என்ன ஆச்சுன்னா, இந்த முடிவை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டும் இழப்பீடு சரியில்லைன்னு சொல்லி அந்த சட்டத்தையே ரத்து பண்ணிருச்சு. ஆனா இந்திரா காந்தி அசரல. இதை ஒரு மக்கள் பிரச்சனையா மாத்தி தேர்தலுக்கு போனாங்க. அதுல கிடைச்சது ஒரு மெகா வெற்றி. மக்கள் தீர்ப்பு அவங்க பக்கம் இருந்துச்சு. அப்புறம் 1980ல இன்னும் ஒரு 6 பேங்க்ஸையும் தேசியமயமாக்குனாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாட்டுல இருக்கிற மொத்த பேங்கிங் சொத்துல கிட்டத்தட்ட 91% அரசாங்கத்தோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. சரி, இவ்ளோ பெரிய மாற்றம் நடந்துருச்சு. இதோட தாக்கம் பல வருஷங்களுக்கு எப்படி இருந்துச்சு, இதுல என்னென்ன நன்மைகள் தீமைகள் வந்துச்சுன்னு பார்க்கலாம். தேசியமயமாக்கலோட மிகப்பெரிய வெற்றி எதுன்னு கேட்டா சந்தேகமே இல்லாம இதுதான். இந்த நம்பர்ஸ பாருங்க. 1969ல வெறும் 8000 பேங்க் பிரான்ச் தான் இருந்துச்சு. அடுத்த 10 வருஷத்துல அது 60,000 தாண்டி போச்சு. கிராமப்புற இந்தியாவுக்கு பேங்கிங் சேவையை கொண்டு போனதுல இது ஒரு அமைதியான புரட்சினே சொல்லலாம். இதோட விளைவுகள் ரொம்பவே சிக்கலானது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பேங்கிங் எல்லாருக்கும் கிடைக்க ஆரம்பிச்சது, பசுமை புரட்சிக்கு பணம் கிடைச்சது. ஆனா இன்னொரு பக்கம் அரசியல் தலையீடு, திறமையின்மை, அப்புறம் NPAன்னு சொல்ற வாராக்கடன் பிரச்சனைன்னு பெரிய சிக்கல்களும் உருவாச்சு. சரி, இப்போ நிகழ்காலத்துக்கு வருவோம். அன்னைக்கு நடந்த அந்த விஷயம் இன்னைக்கும் ஏன் முக்கியமா இருக்கு, அந்த விவாதம் இன்னைக்கும் ஏன் தொடருதுன்னு பார்க்கலாம். இப்ப ரீசெண்டா என்ன நடக்குதுன்னா, இந்த பொதுத்துறை பேங்க்ஸை ஒன்னோட ஒன்னு இணைக்கிறாங்க. எதுக்குன்னா இன்னும் பெரிய ஸ்ட்ராங்கான பேங்க்ஸை உருவாக்கணும்னு. 2017ல 27 பொதுத்துறை வங்கிகள் இருந்துச்சு. ஆனா இப்போ வெறும் 12 தான். இது அந்த தேசியமயமாக்கல் கொள்கையோட ஒரு அடுத்த கட்டம்னு கூட சொல்லலாம். அப்ப கடைசியா என்னதான் முடிவு? இந்த விவாதம் இன்னிக்கும் ஓயல. ஒரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, இது கிராமத்து ஏழைங்கள வரைக்கும் பேங்கிங்க கொண்டு போன ஒரு சமூக புரட்சின்னு சொல்றாங்க. இன்னொரு தரப்பு இல்ல, இதனால திறமை இல்லாத பேங்க்ஸும் வாராக்கடன் பிரச்சனையும் தான் அதிகமாச்சுன்னு சொல்றாங்க. இந்திய பொருளாதார சரித்திரத்துல இது ஒரு தீர்க்கப்படாத விவாதம்.